கர்த்தர் சொல்லி கொடுக்குற எக்ஸசைஸும் பண்ணுறதில்ல, நீங்களும் உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு தேவையான அளவில் அதை பாதுகாத்து கொள்வதும் இல்லை. அப்போ கை தட்டுகிறது என்பது ஏதோ நம்ம இதை சொல்கிறதுனால இருதயம் ஸ்திரப்படும் சொல்லிட்டாருங்கிறதுக்காக தட்டினீங்கன்னா அது வேலையாகாது. கர்த்தரை மகிமைப்படுத்துகிறதுக்காக கரங்களை தட்டணும். அப்போ கைத்தாளத்தோடும் மத்தாளத்தோடும் கர்த்தரை என்ன பண்ணணும்? துதிக்கணும். இயேசுவின் நாமத்தை துதிக்க வேணும். எனக்கு அன்பானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்களுக்குள்ள இருக்கிற சோர்வை கர்த்தர் விடுதலை ஆக்குறதற்காகத்தான் நம்மோடு கூட பேசி கொண்டு இருக்கிறார். எவ்வளவு சோர்வாக இருந்தாலும் நீங்கள் இயேசு கிறிஸ்துவே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றின்னு சொல்லிக்கிட்டே இருங்க. கர்த்தர் தம் புது பலத்தை தருக வல்லமையுடையவராய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா அல்லேலூயா. அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 2:21. எவனோ அவன் ரட்சிக்கப்படுவான் என்று தேவன் உரைத்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்கிறவன் ரட்சிக்கப்படுவான், பாதுகாக்கப்படுவான். தொழுது கொள்கிறவன், இந்த பூமியில் எவ்வளவு சோர்வுகள், பலகீனங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் அவன் பாதுகாக்கப்படுவான். நோவாவுடைய குடும்பத்திற்கு தேவனுடைய கண்களில் கிருபை கிடைச்சது. ஏன் கிடைச்சது? நோவா அவரை எங்கேயும் கர்த்தரை தொழுது கொள்கிற மனுஷனாய் அவன் இருந்தான். தொழுது கொள்ளல் தரித்து கொண்டிருந்தான். தேவனையே முகாந்திரப்படுத்தி வைத்திருந்தான். அவனால வசனம் சொல்லுகிறது, அவரை தொழுது கொள்கிறவர்கள் ரட்சிக்கப்படுகிறார்கள், பாதுகாக்கப்படுகிறார்கள். அந்த பாதுகாப்பின் ஒரு ஒரு வளையத்தை ஆராதிக்கிறவர்கள் மேலே தேவன் வைக்க விரும்புகிறார். தொழுது கொள்றதுல ரொம்ப நிறைய ஸ்டெப்ஸ் ஆண்டவர் நமக்கு கற்றுத்தரார். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்க. தேவ சமூகத்தில் ஒரு ஆலயத்துக்கு வந்தீங்கன்னா, இந்த ஆலயம் அடுத்த ஒரு அபிஷேகத்தில் நமக்கு வழி நடத்தப்படுதுன்னா வந்த உடனே ஒரு முழங்கால நின்று ஒரு ஜெபம் பண்ணி பாருங்க. முழங்கால முடக்குங்கள், நாவுகளில் அறிக்கை செய்யுங்கள், கரங்களை கூப்புங்கள். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்ய வேண்டிய எல்லாம் நீங்கள் கேட்கறதுக்கு முன்னையே ஆண்டவர் என்ன பண்ணுவார்? எல்லாவற்றையும் நமக்கு வாய்க்கை செய்வார். ஆகவே தான் ஆண்டவரை தொழுது கொள்கிறவர்களுக்கு இயேசு எப்படிப்பட்டவராக தெரியுமா? தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறார். நம்ம எல்லாத்துக்கும் ஹல்லேலூயா. ஆமாம், அது எல்லாத்துக்கும் பாருங்கள். சில நேரத்தில் நீ ஆகாது, எனக்கு பிடிக்காது, நீ என் வாழ்க்கையிலேயே நீ எனக்கு கண்ணு முன்னாலே பார்க்கக்கூடாதுன்னு சில நேரத்தில் நம்ம ஒதுக்குற இடத்துல தான் தலைக்கு ஆகாது என்று தள்ளின கல் தலைக்கு மூளைக்கல்லாக மாறிடும். யூதர்கள் இயேசுவை ஆகவே ஆகாதுன்னு தள்ளினார்கள். பரிசேயர்கள், சதுசேயர்கள், நியாய சாஸ்திரிகள், சனகரிப்பு சங்க தலைவர்கள் உள்ளிட்ட எல்லா பிரஜாதிகளும் இயேசுவை தள்ளினார்கள். ஆகாது என்று தள்ளின கல்லே தலைக்கு மூலக்கல்லாயிற்று. அந்த கல்லு தான் இன்றைக்கு ஆராதனையின் நாயகனாக இந்த உலகத்திற்குள் அவர் வீற்றிருக்கிறார். இயேசுவே நமக்கு ஆராதனைக்கு தகுதியான தெய்வனாக இந்த உலகத்துக்குள் இருக்கிறார். ஆண்டவர் தான் நமக்கு தகுதியான தெய்வம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை உங்கள் வாயினால் நீங்கள் அறிக்கை செய்து அவரை தொழுது கொள்ளுங்கள். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிப்போம். அப்போஸ்தலர் 4:11. உங்களால் அற்பமாக எண்ணப்பட்ட அவரே மூளைக்கு தலைக்கல்லானவர். இன்னைக்கு இயேசு வேண்டான்னு ஒதுக்கிட்டு போறியா மகனே மகளே? இயேசு கிறிஸ்து வேண்டான்னு உங்களுடைய வாழ்க்கையில் அவரை அவமானப்படுத்தி விட்டு கொண்டிருக்கிறீர்களா? இயேசு கிறிஸ்துவை பற்றி எனக்கு அவசியமே இல்லை என்று யோசித்து கொண்டிருக்கிறீர்களா? ஆனால் இயேசுதான் உங்களுடைய வாழ்வுக்கு தலைக்கு மூளைக்கல்லாம் இருக்கிற சத்தியத்தை நீங்கள் அறியாமல் இருக்கிறது என்ன? அவர்தான் தலைக்கு மூளைக்கல். அந்த கல்லின் மீது உங்களுடைய ஆலயத்தை கட்டுகிறாரே, பரிசுத்தம் என்னும் ஆலயத்தை அவருடைய கல்லை வைத்து, கல் வார்த்தைகளை வைத்து நம்முடைய ஆவிக்குரிய மாளிகையை கட்டுகிற ஆண்டவர். அந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்க வேண்டும். இந்த கல் நம்முடைய வாழ்வில் என்ன செய்கிறது? முதலாவது நான் சொல்லுகிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை தொழுது கொள்ளுங்கள். அந்த தொழுகைகளுக்கு காரணம் அவர்தான் நமக்கு மூளைக்கல். அந்த மூளைக்கல்லாம் இருந்து அவன் நமக்கு செய்கிற காரியம் என்ன தெரியுமா? ரெஸ்டோரேஷன். நம்முடைய வாழ்க்கையில் பழைய வாழ்க்கையோடவே நம்மளை ப்ரொலாங் பண்ணுகிறது தேவனுக்கு விருப்பம் கிடையாது. கவனிக்கிறீர்களா? ஒரு புண்ணு வந்துருச்சு நமக்கு, அந்த புண்ணோடவே கட்டை போட்டிங்கன்னு சொன்னால்
அந்த புண் இன்னும் அந்த சதையை மேலும் அழக பண்ணிடும். அந்த புண்ணுக்கு மருந்து தேவை, அந்த புண்ணுக்கு தேவைப்படுகிற சத்துவங்கள் தேவை. அந்த சதையில திரும்பவும் ஒரு புதுப்பிக்கப்படுகிற ஒரு வல்லமை அழுகிய இடத்துல தேவன் ஏற்படுத்துகிறது தான் புதிய சீர்பொருத்துதல். இந்த மனுக்குலம் அழுகி போனது, மனுக்குலம் பாவத்தில் சீர்கெட்டு போனது. மரணம் என்னும் காயத்தை இந்த உலகம் பெற்றிருந்தது. அதற்கு ஒரே வழி, இயேசுவே மருந்தாய் இந்த பூமிக்கு வந்தார். ஒவ்வொரு மனுஷனையும் அவர் சீர்பொருத்தி தேவனுக்கு தேவையான முந்தின சீரை பார்க்கலும் பிந்தின சீர் நற்சீராய் மாறத்தக்கதாக தேவன் நம்முடைய ஒவ்வொரு மனுஷனுடைய வாழ்விலும் மூளைக்கல்லானார். அதனால தான் அவரை நீங்கள் நானும் தொழுது கொள்ளணும். அவரால் நமக்கு பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு இலவசமாய் கொடுக்கப்பட்டது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து என்னும் இரட்சகர், கிறிஸ்து என்றால் மேசியா என்று பொருள், மெஸ்ஸையா. சமாரியா ஸ்திரீயின் இடத்துல தண்ணி குடிக்க போகும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் இடத்துல அவள் அந்த சமாரியா ஸ்திரீ சொல்றாங்க, மேசியா வருவார் என்று நான் கேள்விப்பட்டிருக்கிறேன், அந்த மேசியா நீர்தானோ என்று சொல்லுகிறாள். மேசியா என்றால் கிறிஸ்து என்று பொருள். அதனாலதான் இன்று கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரில் பிறந்து இருக்கிறார். கிறிஸ்து என்னும் மேசியா, அவர்தான் யெகோவா தேவன். அந்த தேவனை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம், துதித்துக் கொண்டிருக்கிறோம். இவர்தான் என் வாழ்க்கைக்கும் உங்கள் வாழ்க்கைக்கும் கார்னர் ஸ்டோன். அவர்தான் தலைக்கு மூளைக்கல்லாக இருக்கிறதுனால நாமெல்லாம் என்ன செய்யணும் தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்க வேண்டும். வீடு கட்டுறதுக்கு கல் ரொம்ப அவசியங்க. ஒரு வீடு கட்டணும்னு சொன்னால் வெறும் மண்ணை வச்சு மாத்திரம் கட்டிட முடியாது. அதில் சில காரியங்களை செய்தால் தான் அந்த வீடு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதனால தான் வீடு கட்டும் பொழுது இயேசு கிறிஸ்து 2 உதாரணத்தை சொன்னார். ஒன்று கற்பாறையின் மீது கட்டப்படுகிற வீடு, இன்னொன்று மணலின் மீது கட்டப்படுகிற வீடு. இன்றைக்கு உலகங்கள் பல நிலநடுக்கங்களை சந்தித்து கொண்டிருக்கிறது. பல தேசங்கள், தீவுகள் முழுவதும் இன்றைக்கு ஆடிக்கொண்டிருக்கிறது. எறும்பலைகள், எரி மலைகள் வெடித்து கக்கி கொண்டிருக்கிறது. தேசம் தலைகீழாய் ஓடிக்கொண்டிருக்கிறது. நம்ம அடுக்குமாடி கட்டடங்கள் எல்லாம் இடிந்து விழுகிற காட்சிகளை இன்றைக்கு தேசத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். நாம் கட்டுகிற எந்த வீடாகினும் நிலைக்குமா நிலைக்காத என்பது கேள்வி அல்ல. நாம் கட்டுகிற ஆவிக்குரிய மாளிகையை இந்த உலகத்திற்குள்ள கீழே விழுந்து விடாதபடிக்கு ஆவிக்குரிய அலங்காரமான மாளிகையை இந்த தேவன் கட்ட வேண்டும் என்று சொன்னால் இயேசுவின் நாமத்தை தொழுது கொண்டால் மாத்திரம்தான் நம்முடைய வாழ்வில் ஆவிக்குரிய மாளிகை கட்டப்படும். அந்த மாளிகைக்குள்ள நீங்கள் ஆராதிக்கலாம் இருக்க வேண்டும் என்பதே என்னையும் உங்களையும் அழைத்திருக்கிற அந்த நோக்கம். வாழ்க்கையில் பசியோ பட்டினியோ நிர்வாணமோ வேதனைகளோ அவமானங்களோ சிறையோ வியாதியோ வியாகுலமோ எது வந்தாலும் என்னை விட்டு, இயேசுவின் அன்பை விட்டு என்னை யாராலும் பிரிக்க முடியாது என்று சொல்லுகிற அந்த தொழுது கொள்ளல் நம்முடைய வாழ்வில் அவசியம். பரலோகம் இன்னைக்கு அதைத்தான் வாட்ச் பண்ணிக்கிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படும். ரட்சிப்பு 2 விதங்க. ஒன்று அவருடைய நாமத்தின் நிமித்தம் ஜலத்தினால் மூழ்கி ஞானஸ்நானம் எடுத்து கிறிஸ்துவனாவது, கிறிஸ்துவுக்கு சொந்தமாய் மாறுவது. அப்படி கிறிஸ்துவா மாறினவன் மரண பரியந்தமும் கிறிஸ்துவுக்காக கடைசி வரைக்கும் நிலை நிற்பது. கடைசி வரைக்கும் நிலை நிற்கிற கிறிஸ்துவன் ரட்சிக்கப்படுகிறான். இந்த வழியில் தேவன் முதலாவது நம்மை அவரை தொழுது கொள்வதற்காக தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். 2வது, இயேசுவை உன் வாயினால் நீ அறிக்கை செய்ய வேண்டும். தினம்தோறும் தினம்தோறும் ஏதோ இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டு இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லிட்டு இருக்கிறது இல்லை. ஆனது உனக்கு மூச்சு, எனக்கும் உங்களுக்கு மூச்சு இருக்கிற வரைக்கும் இயேசுவை உங்கள் வாயினால் அறிக்கை செய்ய. இயேசுங்கிற நாமம் கண்டிப்பாக உங்களுடைய நாக்கில் வெளியில வர வேண்டும். அவன் இன்றைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இயேசுவே உமக்கு, வெறும் ஸ்தோத்திரம் சொல்லாதீங்க, இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம், இயேசுவே எங்களுக்கு இறங்கும். இயேசுவின் நாமத்தை உச்சரித்து கொண்டே இருங்கள். உச்சரிக்கிறத விட்டுறாதீங்க, உச்சரித்து கொண்டே இருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த கனத்தை கொடுத்து கொண்டே இருங்கள். பரலோகம் அந்த கனத்தை அவருக்கு கொடுத்தது. அந்த கனத்தை கொடுப்பதற்காகத்தான் தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ரோமருக்கு எழுதின நிருபம் 10ஆம் அதிகாரம் 9வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்க கேட்போம். ரோமர் 10:9 அறிக்கையிட்டு மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று
உன் இருதயத்தில் விசுவாசித்தால் நீ ரட்சிக்கப்படுவாய். உன் வாயில் அறிக்கை செய்கிற மிக உன்னதமான ஒரு பவர்ஃபுல் காரியம் என்ன தெரியுமா? அவர் மரித்தார், ஆனால் அவர் மரணித்தவர் கிடையாது, அவர் திரும்பவும் உயிரோடவே இருந்து கொண்டிருக்கிறார் என்பது உன்னுடைய அறிக்கையில் வெளிப்பட வேண்டிய விஷயம். என்னுடைய அறிக்கையில் வெளிப்பட வேண்டிய விஷயம். சொல்லி பாருங்க. இயற்கைக்கு அப்பாற்பட்ட பலன் இறங்குகிறதையும், இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் பிளக்கிறதையும், வானத்தை பிளக்கிற தேவனுடைய வல்லமை இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற இடங்களில் பிளப்பதை நீங்கள் காண்பீர்கள். முடியும். கர்த்தருடைய நாமத்தை சொல்ல நீங்கள் உச்சரிக்க ஆரம்பிக்கும் பொழுது உன் வாயினால் அறிக்கை செய். முதலாவது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை தொழுதுகொள். இரண்டாவது இயேசுவின் நாமத்தை அறிக்கை பண்ண. அறிக்கை பேசிக்கிட்டே இருக்கணும், சொல்லணும். எல்லாரும் சொல்கிறோம்ல, தப்பு பண்ணிட்டா அப்பா என்ன மன்னிச்சிருப்பா. அதை சுற்றி வந்து ஃப்ரெண்டுக்கிட்ட தப்பு பண்ணிட்டோம்னா தெரியாமல் பண்ணிட்டோம்னா மன்னிச்சுக்கிறா, அப்படி அதை சுற்றி அறிக்கை பண்ணுற மாதிரி. ஆண்டவரே இயேசுவே என்னை நீங்கள் நேசிங்கப்பா, எதாவது நான் தப்பு பண்ணியிருந்தா கூட ஆண்டவரே இயேசுவே என்னை மன்னிச்சிருங்க. ஸோ த கன்ஃபெஷன் நம்முடைய வாழ்க்கையில் என்ன பண்ணால் சுற்றி இயேசுவை சுற்றி வந்துக்கிட்டே இருக்கணும். சுற்றி நீ வா வந்துக்கிட்டே இருக்கிறதற்காகத்தான் ஆண்டவர் என்னையும் உங்களையும் தாயின் கர்ப்பத்திலிருந்து பிரித்திருக்கிறார். அவரை தொழுது கொள்வது ரொம்ப அவசியம். அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் இருந்த காலங்களில் இயேசுங்கிற நாமத்தை சொன்னவர்களை அடித்து துன்புறுத்தி சிறையில் தூக்கி அடைத்தவன் சொல்லுகிற வார்த்தை தான் இந்த ரோமர் 9-10 அதிகாரத்தில் அவர் சொல்லுகிற வார்த்தை. உன் வாயினால் நீ அறிக்கை செய். கர்த்தர் அறிக்கை பண்ண சொல்லுகிறாருல்ல. சின்ன பிள்ளைகள்லாம் நீங்கள் வாய் நிறைய அறிக்கை செய்யணும். இயேசு கிறிஸ்துவை மறவாதபடிக்கு நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இடத்துல ஜெபம் பண்ணிட்டு தான் போகணும். நீங்கள் போது பர்சனல் ஜெபம் பண்ணணும், பெற்றோர்கள் ஜெபம் பண்ணுறது அடுத்தது. பிள்ளைகள் இந்த வயசில் நீங்கள் ஜெபம் பண்ணி பழகணும். ஒரு சின்ன பையன் 3 நாள் கன்வென்ஷனில் உட்கார்ந்து இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை ஆவலாய் கேட்டுக்கொண்டிருந்தான். அவனுக்கு அந்த தாய் கற்றுக் கொடுத்தாங்க இயேசுவை. அவருடைய போதனைகளுக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த பொழுது அந்த குழந்தை கீழ்ப்படிந்து இருந்தது, கேட்டது. சின்னதில் நீ வளர்ச்சிரு. அந்த காலத்து முதியோர்களெல்லாம் என்ன பண்ணாங்க, இந்த பகுதியை நீ மனப்பாடம் பண்ணி சொன்னா தான் உனக்கு சாப்பாடுன்னு சொன்னவனெல்லாம் இன்னைக்கு எங்கேயோ உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கிறாங்க. அவங்க சாட்சி சொல்கிறாங்க, செல்ஃபோனில் பார்க்கும் பொழுது. எங்கள் அம்மா இன்னைக்கு காலையில் டிஃபன் கொடுக்க அம்மா கூப்பிட்டு டிஃபன் சாப்பிட வர்றதுக்கு முன்னே இதை ஒப்பிச்சா உனக்கு கொடுக்குறேன், எனக்கு டிஃபன் இல்லாட்டி போயிட்டு போன்னு போய் படுத்துட்டாராம் ஒருத்தர். மதியானம் போனாராம். நீ காலையில் தானே என்ன சொல்ல சொன்னேன், இப்போ மதியானம் சோறு கொடுன்னு கேட்டாராம். இப்பவும் ஒப்பி கால் டிஃபனையும் மதியானம் சாப்பாட்டையும் உனக்கு கொடுக்குறேன், எனக்கு வேண்டாப்பா அப்படின்ட்டு போயிட்டாராம். அப்புறம் நைட்டு பசி தான் இங்கே கிள்ளுதே. ராத்திரி பசி ஆயிடுச்சு. மாலை நேரத்தில் அம்மாட்ட போய் நின்று அப்போ அம்மா சொன்னாங்களா, இதை நீ ஒப்பிச்சிரு, உனக்கு பிரியாணியே கொடுக்குறேன் உனக்கு. அப்படி டைட் பண்ணி அந்த வசனங்களுக்குள்ள பிள்ளைகளை ஈடுபடுத்தி அறிக்கை செய்ய வைத்ததினால் இன்றைக்கு நான் கிறிஸ்துவுக்குள்ளே நான் சாட்சியுள்ளவனாக இருக்கிறேன் என்று எண்ணற்ற சாட்சிகளை தேவன் இந்த பூமியில் ஏற்படுத்துகிறதற்கு காரணம் வாயினால் அறிக்கை செய்கிற அந்த போதனைகளை குழந்தைகளுக்கும் சபைக்கும் கற்றுக் கொடுத்த சபைகள் வளர்ந்திருக்கிறது. பிள்ளைகள் வளர்ந்திருக்கிறார்கள், படிப்பிலே சாதித்திருக்கிறார்கள், வாழ்க்கையில் உச்சகட்டமான ஆசீர்வாதங்களை சுதந்திரிப்பதற்கு காரணம் வாயினால் செய்த அறிக்கை. நிறைய பேர் நம்ம இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வந்து பேசிட்டு போனதுக்கப்புறம் நம்ம மறந்துடுறோம். நம்ம கர்த்தரை பற்றி நம்ம நினைக்கிறத கூட கிடையாது. நீங்கள் தயவு செய்து இந்த செய்திக்கு பின்பதாக உங்களுடைய வாய்களினாலே இயேசு கிறிஸ்துவை நீங்கள் அறிக்கை செய்யுங்கள். ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவை அறிக்கை செஞ்சுட்டு வேலை செய்யுங்க. ஒரு பிரயாணப்படுறதுக்கு முன்னே இயேசு கிறிஸ்துவின் இடத்துல பிரார்த்தனை செய்து ஜெபம் செய்து விட்டு பிரயாணத்தை தொடங்குங்க. உங்களுடைய சரீரத்தில் பலகீனம் இருக்குதா, பலத்தை தேடுகிறதுக்கு இயேசு கிறிஸ்து முன்னால் நிறுத்திடுங்க. மரணக்கண்ணிகளை தெரிக்க பண்ணுகிற தேவனுடைய வல்லமை நமக்குள்ள ஆட்கொண்டு நிற்கும். பாரு, வேடனுடைய கண்ணி வச்சுக்கிட்டே இருப்பான் பாருங்க. வேடனுடைய கண்ணி தெரித்தது குருவி தப்பினது. ஏன் அந்த வசனம் தெரியுமா? அவன் வச்சிட்டு இருக்கிற அந்த கண்ணிக்கு முன்ன இங்க நம்ம அந்த வேடனுக்கு பலியாக வேண்டிய அந்த குருவி என்ன பண்ணுமா? ஆண்டவர்கிட்ட ஜெபிக்குமா, ஆண்டவரே இயேசுவே இந்த கண்ணிக்கு என்ன தப்பிச்சிட வச்சிருங்கன்னு சொல்லும் பொழுது அந்த ஜெபம் கேட்கப்பட்ட உடனே கண்ணி வேற பக்கம் தெரிக்கும், குருவி தப்பிடும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்றீங்க? நம்மை பாதுகாக்கிற இயேசு கிறிஸ்து
நம்மோடு கூட இருந்து கொண்டே இருக்கு. இரண்டாவது நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் வாயினாலே கர்த்தரை அறிக்கை செய்யுங்கள். மூன்றாவது, உங்கள் வாயினால இயேசு கிறிஸ்துவை நேசிக்கணும். நேசிக்கிறத காட்டணும். எப்படி காட்டுவீங்க? இயேசுவை நேசிக்கிறேன்னு நீங்கள் எப்படி சொல்ல முடியும்? ஆண்டவரே நான் நேசிக்கிறேன் எப்படி சொல்லுவீங்க? ஞாயிற்றுக்கிழமை வந்து உட்கார்ந்துட்டு போகிறதுனால நீங்கள் நேசிக்கிறேன்னு அர்த்தமா? அல்லது ஏதோ ஒரு டிவியில் ஒரு செய்தியை கேட்டுக்கொண்டு இருக்கிறதுனால நீங்கள் இயேசுவை நேசிக்கல என்று அர்த்தமா? இயேசுவை நேசிப்பது என்பது உங்களுடைய ஆத்மத்தில் இருதயத்திற்குள்ளிருந்து வெளிப்படுகிறதை இயேசு கிறிஸ்து பார்க்கிற அளவுக்கு இயேசுவை நீங்கள் நேசிக்கிறீர்களா? எல்லாம் நம்முடைய சரீரத்திற்குள்ளிருந்து வெளிரங்கமாய் வெளிப்படுகிற விஷயத்தை பரலோகம் பார்த்து கொண்டிருக்கிறது. அன்பானவர்களை, இயேசுவை நீங்கள் நேசிக்க வேண்டும். நேசிப்பு தான் அன்று நம்மகிட்ட எதிர்பார்க்கிறார். அதனால தான் சொன்னார், மகனே உன் இருதயத்தை நீ எனக்கு தான். அவர் கேட்டார், வேற எதையும் கேட்கல. உன் இருதயத்தை நீ எனக்கு கொடு, வேற ஒன்றை நீ கொடுக்காத. எதையும் நான் எதிர்பார்க்கல. அவர் சொன்னார், உன் வாசப்படியின் கதவை நான் தட்டுகிறேன். வார்த்தை வந்து உன் இருதயத்தை தட்டுகிறது. ஒருவன் இருதயத்தின் கதவை திறந்தால் நான் அவனுக்குள்ள பிரவேசிப்பேன். இயேசுவை நேசிக்கிறதுக்கு பேதுரு உலகத்தை நேசிக்க போயிட்டாரு. உலக வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணி போயிட்டாரு. ஊழியம் வேணாம், ஒன்றும் வேணாம் பயா, எல்லாம் உன்னை வந்து நின்று எல்லாம் என்ன கொலை பண்ணத்தான் பார்த்தாங்க, தப்பிச்சு பொழைச்சி ஒடியாந்துட்டான் பேதுரு. அந்த மாதிரி நினைச்சார். அவர் கல்லறையெல்லாம் போய் பார்த்தாங்க, காணோம், எங்கே போயிட்டார் அவர், அங்கே போயிட்டார். இனி என்ன நமக்கு என்ன, நாம் போய் ஏதோ மீன் பிடிச்சி பொழைச்சிக்கலான்ட்டு அவர் போயிட்டார். ஆனால் மனசுக்குள்ளே ஒரு பாரம் அவர் அழுத்தி கொண்டு தான் இருந்தது. பாருங்க, நேசிக்கிறவர்களை இயேசு நேசித்து தேடி வருகிறவராய் அவர் இருக்கிறார். உங்கள் நேசிப்பு இயேசுக்கு தெரியணும். அவருக்கு தெரிஞ்சு அவர் கண்டுபிடிக்கணும், இவன் என்னை நேசிக்கிற மகன், இவன் இந்த மகள் என்னை நேசிக்கிற மகள் என்று பரலோகத்திலே வாசம் பண்ணுகிற இயேசு கிறிஸ்து கண்டுபிடித்தாராயானால் அவர் உங்களோட கூட தேடி வருகிறது நிச்சயம். உங்க வாழ்க்கையில் நின்று அற்புதங்கள் பண்ணுகிறது நிச்சயம். கைகூடி வராத பிரச்சனைகள் எல்லாம் கைகூடி வர பண்ணுகிறதற்கு கர்த்தருடைய உதவிகளை அனுப்பி கொடுப்பது நிச்சயம். வாக்கு கடங்காத பெருமூச்சுகள் வாக்கு தத்தங்களை கொடுத்து உங்களை உயிர்ப்பிப்பது நிச்சயம். தடைகளை முறியடிப்பது நிச்சயம். வியாதிகளை சுகப்படுத்துவது நிச்சயம். காரணம் என்னுடைய நேசிப்பை பரலோகம் பார்க்க விரும்புகிறது. பேதுரு மீன் பிடிக்க போயிட்டார். வாசிக்கிறதுக்கு நேரில்லாதனால சம்பவங்களை மட்டும் சொல்லுகிறார். போனதுக்கப்புறம் பார்க்குறார், அவர்கிட்ட போறார் ஆண்டவராகிய கிறிஸ்து, இயேசு கிறிஸ்து போற. இந்த பேதுரு தான் சொன்னார், நீர் தான் மெய்யான கிறிஸ்து என்பதை அறிவேன், நீர் தான் மெசியா, நான் ஒத்துக்கொள்றேன் என்று அறிக்கை செய்தவனே விசுவாசத்தில் தடுமாறுகிறார். இந்த உலகத்தில் நாம் தடுமாறுகிற நிலைமைகள் நிறையாக வரும். என் அன்புக்குரிய சகோதரனே சகோதரியே, விசுவாசத்தில் தடுமாறிடுவீங்க. விழுந்திராதபடிக்குத்தான் தேவன் சபையை தரார். விழுந்திராதபடிக்குத்தான் வசனங்களை கொடுக்கிறார், போதனைகளை கொடுக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே நாம் அவருக்குள்ளே மாளிகையாய் கட்டப்பட வேண்டும் என்பதைத்தான் இந்த உலகத்தில் தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற விஷயம். பேதுருவிடத்தில் போனார், என்ன நேசிக்கிறியா பேதுரு அப்படின்னா, ஆண்டவரே நான் உண்மையாக தான் உண்மை நேசிக்கிறேன் ஆண்டவரே,